Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பிரெட் வச்சு ஈஸியா டேஸ்டியா ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 15 பீஸ் இருக்கு இதுல. நம்ம ஸ்வீட் செய்றோம்ன்றனால மில்க் பிரெட்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு தோசை தவால 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் டோஸ்ட் பண்ணால் போதும். ரெண்டு பக்கமே ரொம்ப டோஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. இது வந்து டபுள் கா மீட்டா ஸ்வீட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸும் ரெண்டு பக்கமே நீங்கள் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆறுனதும் எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே நம்ம சின்னதாக குட்டியாக அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட் ஸ்லைஸ்லையும் இது மாதிரி குட்டி பீஸாக பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 5 பிரெட் ஸ்லைஸ்க்கு 1/2 கப் சுகர் அப்படின்ற அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1.5 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடணும். தண்ணி ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப நம்ம பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இது பாகு வரணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து சர்க்கரை கரைஞ்சி தண்ணி கொதிச்சா போதும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். நம்ம சின்னதாக பிச்சு வச்சுருக்கனால உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸும் சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிரெட் ஸ்லைஸ் ஃபுல்லாகவே அந்த சர்க்கரை தண்ணியை ஃபுல்லாக இழுத்துரும். நல்லா ஊறி நல்லா டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அல்வா ஸ்டேஜ்க்கு வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கப்பவே உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக இழுத்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்திக்கலாம். சர்க்கரை எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கணும். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது இந்த பாலும் சேர்த்திட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ப்ரெட்டு வந்து ஃபுல்லாக பாலும் சேர்த்து இழுத்துரும் நல்லா. ஒரு 2 நிமிஷம் ஆறப்பவே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லா திரண்டு ஒன்றா கலந்து வரும். இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இந்த நெய்யில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க, நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு 10 முந்திரியும் 10 திராட்சையும் சேர்த்து நல்லா வந்து இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இது கூட சேர்த்துட போகிறோம். இப்போது இந்த நெய்யோடு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரெட்டு ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வழுவழுன்னு இருக்கனால உங்களுக்கு இது அங்கங்கே வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டான டபுள் கா மீட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வாயில் வச்சோன்னே அவ்வளோ வழுக்கிட்டு உள்ளார போகிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.